அண்ணன் திரு வேல்முருகன் அவர்கள் பேசியதை சேர்த்து சொல்லிடுறேன் நான். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காணொலி. ரொம்ப கோவத்தில் இருக்கார் அண்ணன். விசாரித்தேன். ரொம்ப கோவத்தில் இருக்கார். அவர் பேசுனதும் ரொம்ப நியாயமாக பேசியிருக்காரு. முடிஞ்ச அந்த கிளிப்பை போடுங்க. தேர்தல் சமயம்னா மட்டும் கூட்டணி கட்சி தலைவனு கூப்பிட்டு பக்கத்தில் சேர் போட்டு சிஎம் பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்க. பெரிய தலைவர்னு எங்களுக்கு மரியாதை தரீங்க. அரசு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா திமுக எம்எல்ஏ மட்டும் இப்போ உட்காந்துக்கிட்டு மந்திரி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பக்கத்தில் ஆட்சியர் எல்லாரும் உட்காந்துக்கிறாங்க. எங்களுக்கு 3வது வரிசையில் இடம் போட்டுறீங்க. இப்போ நாங்கள் தேவையில்லையா? நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு முக்கியத்துவன்றதெல்லாம் விட இந்த பகுதி மக்களுக்கு நீங்கள் சொன்னல்லப்பா வட தமிழகத்தை கண்டுக்கிறதே இல்லைன்ட்டு அந்த சார்ஜ் அவர் சொல்கிறாரு. ஜனங்க இருக்குங்க. நான் என் கட்சி நிர்வாகி அனுப்பி இதை ஏதாவது ஜனங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்ட்டு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஜனங்க. நீங்கள் யாருமே வரமாட்டேங்கிறீங்க. ஒரு தொகுதிக்கு ஒரு மந்திரி விசிட்டுக்கு வரேன்னா இந்த மாதிரி நான் வர்றேன், இந்த தொகுதியில் என்ன பிரச்சனை, சம்மந்தப்பட்ட எம்எல்ஏக்களை கேட்பது கூட கிடையாது. தேர்தல் வந்தால் தான் எங்களுக்கு நாங்கள் இருக்கிறோன்ற விஷயமே உங்கள் கண்ணுக்கு தெரியுது. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப நாள் நீடிக்கும்லாம் நினைக்காதீங்க. தேர்தல் வந்துச்சுன்னா திருப்பி நீங்கள் எங்ககிட்ட தான் வரணும் அப்படின்ட்டு அவர் பேசுகிறது கிட்டத்தட்ட கடும் விரக்தியில் இருக்கிறார் என்று நான்